ரீசெண்டா ஆர்ஜே பாலாஜி ரொம்ப எமோஷனா ரோகிணி தியேட்டர்ல அப்படி கத்திருப்பாரு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பயோ பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆர்ஜே பாலாஜி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு அவரோட சின்ன வயசுல ஆர்ஜேவா அவரோட பயணத்தை தொடங்குறாரு. மக்கள் எல்லாருக்குமே அவரோட குரல் ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கையை நிப்பாட்டல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. மக்கள் எல்லாருக்குமே அவரோட ரைமிங் ஹியூமருமே பிடிச்சு போயிடுது. அதோட அவர் நிப்பாட்டல. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. எல்கேஜி அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவா அறிமுகமாகறாரு. மக்களுக்கு அதுவுமே பிடிச்சிருது. அதோட அவர் நிப்பாட்டல. அவரோட ஒவ்வொரு முயற்சியுமே அவரோட அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி தான் நகர்ந்துச்சு. இப்ப அது எங்க வந்து நிக்குதுன்னா, சூர்யா நடிச்ச கருப்பு படம். அதோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி அவர்கள். ஆர்ஜேவா அவரோட பயணத்தை தொடங்கி படிப்படியா முன்னேறி கஷ்டப்பட்டு அதுல ஒரு வெற்றியை பார்த்தாரு. அதோட நிப்பாட்டிடாம கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணாரு. அதுலயும் ஒரு வெற்றியை பார்த்தாரு. அதோட நிப்பாட்டிடாம காமெடியனா நடிக்க ஆரம்பிச்சாரு. அதுலயும் ஒரு வெற்றியை பார்த்தாரு. ஹீரோவா நடிச்சாரு. அதுலயும் வெற்றியை பார்த்தாரு. அதோட அவர் நிப்பாட்டிடாம அதுக்கப்புறம் இப்ப டைரக்ஷன்ல இறங்கி அதுலயுமே வெற்றியை பார்த்துட்டாரு. ஆர்ஜே பாலாஜி அண்ணனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க செய்யற சின்ன செயல்ல ஒரு சக்சஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அதோட அதை நிப்பாட்டிடாம அடுத்து என்ன பண்ணா அதுல growth ஆக முடியுன்றத பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலயுமே வெற்றியை பார்க்கணும். அதே மாதிரிதான் என்னோட பயணத்தையுமே நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என்னோட வெற்றி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நான் 10K ஃபாலோவர்ஸ் அச்சீவ் பண்ணிருக்கிறேன். இது இதோட நிக்காது. இன்னும் அடுத்தடுத்து நான் எவ்வளவு வளரணுமோ அதை நோக்கி நான் போக தான் போறேன். இதுக்கு கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு எப்பயுமே இருக்கணும். மறக்காம கருப்பு படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.